தபால் ஊழியர்களது வேலைநிறுத்த போராட்டம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குவிந்து கிடக்கும் பொதிகள் என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பெற்றுவதை நாங்கள் காணலாம். 5000 கிலோ கடிதங்கள் பொதிகள் சரக்கு பகுதியில் தேக்கம் என்பதாக தலைப்பிடப்படுகிறது. தபால் ஊழியர்களது பணி புறக்கணிப்பு போராட்டத்தினால் வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு வந்த ஏராளமான கடிதங்கள் மற்றும் பொதிகள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தேங்கி கிடப்பதாக தபால் அதிபர் சத்குமார் தெரிவித்திருக்கின்றார். அதன்படி வெளிநாடுகளிலிருந்து அனுப்பப்பட்ட 5000 கிலோகிராம் கடிதங்கள், பார்சல்கள் மற்றும் ஆவணங்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் சரக்கு பகுதியில் தேங்கியிருப்பதாக தபால் அதிபர் குறிப்பிட்டிருக்கின்றார். நேற்று 3வது நாளாக தபால் ஊழியர்களின் தொடர்ச்சியான வேலைநிறுத்தம் காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. மேலும் ரயில் நிலையங்கள் மற்றும் தபால் அலுவலகங்களில் பெருந்தொகையான கடிதங்கள், பார்சல்கள் மற்றும் பொருட்கள் தேங்கி கிடப்பதாகவும் அவை இன்னும் எண்ணப்படவில்லை எனவும் தபால் அதிபர் தெரிவித்திருக்கின்றார். இந்த வேலைநிறுத்தம் காரணமாக தபால் அலுவலகங்களில் பொது சேவை நடவடிக்கைகள் மற்றும் அனைத்து கடித விநியோக நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. நேற்று தபால் சேவைகளை பெற பொதுமக்கள் வருகை தந்து தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் வீடு திரும்ப வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. தபால் ஊழியர்கள் தங்கள் கடமைகளை நிறைவேற்ற முடியாமல் போனதால் பொதுமக்கள் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இதேவேளை தபால் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் GGPC நிரோஷன தபால் ஊழியர்களால் தொடங்கப்பட்ட தொடர்ச்சியான வேலைநிறுத்தம் தொடரும் என நேற்று தினம் அறிவித்த விவகாரங்களும் பிரதானமாக இருப்பதை காணலாம்.